Good morning students. Biobotany நாம் பார்த்துட்டு இருக்க lesson reproduction in plants. இந்த லெசன்ல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒரைசா சட்டைவா உடைய சீடோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் சைசர் டைகாட் சீடோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு ஏற்கனவே படிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம அதனுடைய அந்த சீடிலேயே இன்னொரு மோனோகாட் சீடு என்ன, அதனுடைய டைப் எப்படி இருக்கு, அதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ மோனோகாட் சீட்டுக்கு நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரைசா நெல் பத்தி பார்க்க போறோம். நெல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேரியாப்சிஸ் வகையை சார்ந்தது. அதனுடைய இன்ஃப்ளாரன்சஸ் பார்த்தீங்கன்னா கேரியாப்சிஸ் தொங்கு கதிர் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க 11th. அந்த கேரியாப்சிஸ் வகையை சார்ந்த இந்த ஒரைசா பார்த்தீங்க அப்படின்னா மேல் ஹஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரௌனிஷ் ஹஸ்க் வந்து அதனுடைய கிரெயின்ஸ்ல தானியத்துக்கு மேலே ஹஸ்க் வந்து கவர் பண்ணியிருக்கும். ரொம்ப க்ளோஸாக அதை கவர் பண்ணியிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 2 rows ஆஃப் கிளிம்யூல்னு சொல்லக்கூடிய உமி அடி செதில் அதை கவர் பண்ணி பிடிச்சிருக்கும். மேலே பார்க்கும் பொழுது இதில் அந்த கிரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 1 seed மட்டும் ஒரே ஒரு கார்டிலேரியஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் நிறைய பகுதி என்ன இருக்குது அப்படின்னா சொன்னால் எண்டோஸ்பெர்ம் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எம்பிரியோ வந்து இருக்கும். அதில் எம்பிரியோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப சின்னது. எண்டோஸ்பெர்ம் இந்த எம்பிரியோவுக்கு உணவு தரக்கூடிய அந்த கருவூன் திசு எண்டோஸ்பெர்ம் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இந்த எண்டோஸ்பெர்ம் இந்த எம்பிரியோவும் ஒரு லேயர் வந்து ரெண்டாக தனித்தனியாக செப்பரேட் பண்ணுது. அந்த லேயருக்கு பேருனா எபித்தீலியம் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எபித்தீலியம் லேயர் இந்த ஷார்ட்டாக இருக்கக்கூடிய அந்த எம்பிரியோ ஆக்சிஸை ரெண்டாக பிரிக்குது. இந்த எம்பிரியோ ஆக்சிஸ் 2 சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லேட்டரல் சைடில் ஸ்கியூட்டெல்லாம்னு சொல்லக்கூடிய ஒரு அடுக்கு இந்த எம்பிரியோவை கவர் பண்ணியிருக்கு. ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு கவர் மாதிரி இது பண்ணியிருக்கு ஸ்கியூட்டெல்லாம். இந்த ஸ்கியூட்டெல்லாம் எதை பாதுகாக்குது அப்படின்னா எம்பிரியோவில் இருக்கக்கூடிய பிளிமியூன்னு சொல்லக்கூடிய அந்த விதையுடைய முளை குருத்தையும் அதுக்கப்புறம் ரேடிக்கல்னு சொல்லக்கூடிய முளை வேரையும் பாதுகாக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைகாட்டில் பார்க்கும் பொழுது அது மேலே கீழே இருந்தது. எபிகாட்டல் சைடு ஹைப்போகாட்டல் சைடில் இருந்தது. ஆனால் இங்கே பார்க்கும்போது லேட்ரல் சைடில் ஒரே பக்கத்தில் பிளிமியூலும் ரேடிக்கல் இருக்கும். அதை கவர் பண்ணி இருக்கிறது என்னன்னா ஸ்கியூட்டெல்லாம் தான் கவர் பண்ணி ஒரு ஷீல்டு மாதிரி பாதுகாத்துட்டு இருக்கு. இந்த பிளிமியூன்னு சொல்லக்கூடிய அந்த முளை குருத்தை பாதுகாக்கிறது என்ன கோலியோப்டைல்னு சொல்லக்கூடிய ஒரு லேயர் கவர் பண்ணி பாதுகாத்துருக்கு. அதே போல் ரேடிக்கலாக கவர் பண்ணுறதுன்னா கோலியோ ரைசான்னு சொல்லக்கூடிய லேயர் அதனுடைய ரூட்டு கேப் வரைக்கும் அது பாதுகாத்து இருக்கக்கூடிய ஒரு லேயராக இருக்குது இந்த கோலியோ ரைசா. இதுக்கு அடுத்தது மண்ணை விழுந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏபிக்கலான பிரிமியூல் ஷூட் ஏபெக்ஸ் தனியாக வளர ஆரம்பிச்சிடும். அடுத்த கோலியோ ரைசா அந்த ரேடிக்கல் வளர்ந்து அதுலேருந்து முளை வேர் வளர்ந்து அந்த இந்த எம்பிரியோவை மண்ணில் நிறையா நிறுத்தி வச்சிடும். அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் வந்து வளர ஆரம்பிக்கும். இப்போ இந்த எண்டோஸ்பெர்ம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த எண்டோஸ்பெர்ம் இந்த ஸ்கியூட்டெல்லம் லேயர் தான் என்ன செய்யுது எண்டோஸ்பெர்ம்லேருந்து இந்த வளர்கிற எம்பிரியோவுக்கு அதனுடைய நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணி இந்த எண்டோஸ்பெர்ம்லேருந்து நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணி கொடுக்கறது யார் அப்படின்னா ஸ்கியூட்டெல்லம் லேயர் தான் இந்த எம்பிரியோவுக்கு கொடுக்குது, வேணுங்கிற உணவுகளை கொடுக்குது. இதுதான் வந்து மோனோகாட் அதாவது ஒரைசா சட்டைவா நெல்லுடைய ஸ்ட்ரக்சர். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மோனோகாட் சீட் அண்ட் டைகாட் சீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ டைகாட் சீடுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரையும் மோனோகாட் சீடு நம்ம கொடுத்த ஸ்ட்ரக்சரையும் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். தனித்தனி கொஸ்டினாகவும் கேட்பாங்க. அப்படின்னா அந்த டயக்ராமை மட்டும் தனியாக வந்து ட்ரா பண்ண சொல்லி ஒரு 2 mark கொஸ்டினாகவும் கேட்பாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் அப்போமிக்சிஸ் அதாவது கருவுரா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் இன் ஃபெர்டிலைசேஷன் இஸ் கால்டு ஆம்பிமிக்சிஸ். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே ஆம்பிமிக்சிஸ் தான் பார்த்தோம். அதனால போலன் கிரெயின்ஸ்லேருந்து வரக்கூடிய மேல் கேமெட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக்மா மேலே ஒட்டி அதுக்கப்புறம் ஓவரி எம்பிரியோ சாக்கில் போய் ஃபெர்டிலைஸ் ஆகுது. அந்த மாதிரி ஃபெர்டிலைஸ் கரு உறுதல் நடைபெற்று வரதெல்லாம் ஆம்பிமிக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து போலன் கிரெயின்ஸு அதுலேருந்து ஸ்டிக்மாவில் போயிட்டு அது திரும்ப எக்கில் போயிட்டு ஃபியூஸ் ஆகுது. அப்போ ஃபெர்டிலைஸ் நடக்குது. இது ஆம்பிமிக்சிஸ். அப்போ அப்போமிக்சிஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால்
வித்தவுட் எல்லாம் டஸ் நாட் இன்வால்வ் இன் ஃபெர்டிலைசேஷனே நடக்கலை. அதாவது ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஆப்சன்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேல் கேமிட் போலன் கிரைன்ஸும் ஃபீமேலில் இருக்கக்கூடிய எக்ஸெல்ஸும் இங்கே ஃபியூஸ் ஆகாது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு ஆல்டர்னேட் வேறு விதமான ஒரு இனப்பெருக்கம் தான் இந்த அப்போமிக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம், கருவுறாத இனப்பெருக்கம். இது கிட்டத்தட்ட பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மாதிரி தான். ஆனால் வந்து ஏசெக்ஷுவல் கிடையாது, இருந்தாலும் ஏசெக்ஷுவல் மாதிரியே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் மெயினாக என்ன இருக்காது அப்படின்னு சொன்னால் மியாசிஸ் டிவிஷன் வந்து இதில் ஆப்சண்ட். அது மட்டும் இல்லாமல் சின்கேமி அதாவது ஃபெர்டிலைசேஷன் இணைதல் நிகழ்வும் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் அந்த ஃபியூஸ் ஆக அந்த நிகழ்வும் இதில் என்ன செய்யாது, இது நடக்காது. அந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த ஃபெர்டிலைசேஷன் பேர் தான் அப்போமிக்சிஸ். அதாவது மியாசிஸ் டிவிஷன் நடக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்கேமி நடக்காமல் ஆல்டர்னேட் சோர்ஸ் மற்ற இருக்கக்கூடிய அதர் பார்ட்ஸ்ல இருந்து எம்பிரியோ சாக் உருவாச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அப்போமிக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ விங்க்லர் அப்படிங்கிறவர் 1908 தான் இந்த அப்போமிக்சிஸ்க்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. இது என்ன சொல்லியிருக்காருன்னா இட் இஸ் டிஃபைன்ட் as substitution of the sexual reproduction அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதாவது யூஸ்வலாக நடக்கக்கூடிய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பால் இனப்பெருக்கத்துக்கு ஒரு மாற்று வழி, ஒரு விதமான இனப்பெருக்கம், வித்தியாசமான ஒரு இனப்பெருக்கம், அதுதான் வந்து சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்று வழியான இனப்பெருக்கம். இது என்ன இருக்காது, ஆப்சன்ஸ் ஆஃப் மியாசிஸ் அண்ட் சின்கேமி. சின்கேமியும் மியாசிஸ் சின் டிவிஷனும் நடக்காது. நம்மளுடைய ஓவில்ஸில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸில் மெகாஸ்போரோஜெனிசிஸில் என்ன செய்யும், முதல்ல ஸ்போர்ஸ் வந்து என்னாகும் மியாசிஸ் செல் டிவிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய டிப்ளாய்டு செல்ஸ் வந்து என்னது ஹேப்ளாய்டு செல்லாக மாறுது. அதே போல் தான் ஓவியலையும் பார்த்தீங்கன்னா மெகாஸ்போர் மதர் செல்லு அது வந்து மியாசிஸ் டிவிஷன் அப்போ அது 4 செல்லாக டிவைட் ஆகும். 4 செல்லில் 3 டீஜெனரேட் ஆகிட்டும், ஒரே ஒரு செல்லு மட்டும்தான் அது ஆக்டிவேட்டட் மெகாஸ்போர் செல்லாக மாறுது. அது மாதிரி இந்த மியாசிஸ் டிவிஷன் வந்து நடக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எம்பிரியோ சாக் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் அப்போமிக்சிஸ். மகேஸ்வரி வந்து 1950 இந்த அப்போமிக்சிஸை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த 2 டைப்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெக்கரண்ட் அண்டு நான் ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ் அப்படின்னு சொன்னால் மீள் வகை கருவுறா இனப்பெருக்கம். அடுத்த நான் ரெக்கரண்ட் அப்படின்னா மீளா வகை கருவுறா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் என்ன நடக்கும்னா நம்மளோட ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஒரு மாற்று வழி தான் நான் ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ். இதில் வந்து மெகாஸ்போர் மதர் செல் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் டிவைட் ஆகுது. அதாவது மியாசிஸ் டிவிஷன் எடுத்துக்குது. மியோசிஸ் டிவிஷன் எடுத்துட்டு திரும்பவும் அது வந்து என்ன செய்யுது, டிப்ளாய்டு நேச்சர்லேயே அப்படியே இருக்கு. மியாசிஸ் டிவிஷன் எடுத்து 4 ஹேப்ளாய்டு செல்ஸ் ஃபார்ம் ஆனாலும் அதில் ஒரு செல்லு அப்படியே டிப்ளாய்டு செல்லாக இருந்துட்டு அந்த டிப்ளாய்டு செல்லு தான் என்ன செய்யுது, ஒரு எம்பிரியோ சாக்கை உருவாக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு செல்லு டிப்ளாய்டு செல்லு திரும்பவும் மியாசிஸ் டிவிஷன் எடுத்தாலும் எம்பிரியோ சாக்கை உருவாக்கும் பொழுது அந்த எம்பிரியோ சாக்கில் ஹேப்ளாய்டு நேச்சர் இல்லாமல் டிப்ளாய்டு செல்லு தான் உருவாகி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நான் ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இது மீளா வகை கருவுறா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன இல்லை, மியாசிஸ் சின்கேமி மியாசிஸ் நடக்குது, ஆனால் இது என்ன இருக்கு, யூஸ்ஃபுல் இல்லை. மியாசிஸ் நடந்தாலும் அதுக்கான எந்தவித யூஸ்ஃபுல்லும் இல்லை. ஆனால் சின்கேமி இணைதல் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் வந்து இணையிற அந்த ஃபியூஷன் ஆகக்கூடிய அந்த நிகழ்வு என்ன செய்யல, இங்கே நடக்கலை. மியாசிஸ் நடந்தாலும் அது எந்த விதமான யூஸும் இல்லாமல் அதுலேருந்து என்ன செய்யலாம், அதர் பார்ட்லேருந்து தான் அந்த எம்பிரியோ சாக்கு வந்து உருவாகுது. அது எம்பிரியோவை மாறப்போகுது. அதனால இது என்னது நான் ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ் அப்படின்னு சொன்னால் ரெக்கரண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். ஆப்சன்ஸ் ஆஃப் மியாசிஸ் அண்டு சின்கேமி அதாவது ஃபெர்டிலைசேஷனும் அதில் மியாசிஸ் செல் டிவிஷனும் இதில் நடக்கிறது இல்லை. இந்த ரெக்கரண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக 2 டைப்ஸாக தெரியுது. என்ன அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்டு
ஏகாமஸ் ஸ்பெர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 டைப்பு. இப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து சீடுக்கு பதிலாக சீடில் விட்டுட்டு பிளான்ட்டோடைய மற்ற பார்ட்ஸ்லேருந்து மற்ற பிளான்ட் வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், அதாவது தலைவலி இனப்பெருக்கம். இது ஏற்கனவே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நீங்கள் படிச்சிருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ரொபகேட்டட் பை எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட்டோட பார்ட், எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட் பார்ட். மற்ற பார்ட்டில் எதில் இருந்தால் இலையிலிருந்து செடி உருவாகலாம், தண்டிலிருந்து செடி உருவாகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நுனியினை விதை இல்லாத மற்ற எந்த பார்ட்டில் இருந்தாலும் உருவாச்சுன்னா அது பேர் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பல்பில்ஸ் அப்படின்னு சொன்னால் அது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்டல் ஏரியாவில் அப்போ இலைக்கு நடுவில் ஒரு சின்னதாக முட்டை வடிவில் பட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். அது பேர் தான் பல்பில்ஸ். இந்த பல்பில்ஸ் கீழே விழுந்து திரும்ப ஒரு புது செடிகளை உருவாக்கும். இது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொடுத்துருக்காங்க ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில். அந்த டயக்ராமும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செகண்ட் பல்ப்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆலியம் சட்டைவம்னு சொல்லக்கூடிய பூண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய நுனி பகுதியில் சின்னதாக பல்பில்ஸ் குட்டியான செடிகள் ஒரு எக்ஸஸ் க்ரோத் ஸ்டோரேஜ் ஃபுட் இருக்கும். அது கீழே விழுந்து என்ன செய்யும், திரும்பவும் ஒரு ஆலியத்தம் இன்னொரு புது செடியை உருவாக்கும். ரன்னர் அப்படின்னா மென்தா அப்படின்னு சொல்கிறது. மென்தா பார்த்தோன்னா புதினா. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தலைக்கு மேலே அதனோட ஸ்டெம் என்ன செய்யுது, அப்படியே வளர்ந்து கீழே வளர்ந்து அதனுடைய இன்டர்னோடு கீழே பட்ட இடத்துல திரும்ப வேர் வளர்ந்து திரும்பவும் அங்கே ஒரு புது செடி வளரும். அது மாதிரி தரைக்கு மேலே தண்டு எங்கெல்லாம் படுதோ அங்கேருந்து புது செடி வளர்றது ரன்னர் அப்படின்னு சொல்கிறோம். சர்க்கர் அப்படின்னு சொன்னால் கிரைசாந்திமம் சாமந்தி பூவு. அதில் என்ன செய்யலாம், தண்டுக்கு கீழே அந்த தண்டு அது என்ன செய்யுது, தண்டு அது மண்ணுக்கு கீழே அந்த தண்டு கீழே போய் கீழே திரும்ப செடி வளர்ந்து அது கீழே இருந்து மேல் நோக்கி வருது, பூமியை நோக்கி. அது டயக்ராம் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். அப்போ சர்க்கர் வந்து கிரைசாந்திமம். இப்படி வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் சீடு தவிர மற்ற பார்ட்ல இருந்து அதனுடைய பிளான்ட் வளர்ந்தனா அது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், தலைவலி இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஏகாமோஸ்பெர்மி அப்படின்னு சொன்ன அர்த்தம். ஏகாமோ அப்படின்னு சொன்னால் அவே ஃப்ரம் மிக்சிங் அர்த்தம். அவே ஃப்ரம் மிக்சிங் கிரீக் வேர்டில் இந்த ஏகாமோஸ்பெர்மிக் மீனிங் அவே ஃப்ரம் மிக்சிங். அப்போ மிக்சிங்னா இங்கே என்ன மிக்சிங் கொடுக்குறாங்க, மிக்சிங்னா என்ன மீனிங் கொடுக்குறாங்க, ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். அப்போ இங்கே அவே ஃப்ரம் மிக்சிங்னா அர்த்தம் மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் மிக்சிங் இல்லை. அப்போ சின்காமி ஆர் ஃபெர்டிலைசேஷன் ஆப்சண்ட், சின்காமி நடக்காமல் வரக்கூடிய அந்த இனப்பெருக்க ரீப்ரொடக்ஷன் தான் ஏகாமோஸ்பெர்மி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏகாமோஸ்பெர்மி பார்த்தீங்கன்னா ஃபர்தராக 3 டைப்ஸ் பிரியுது. ஒன்றுன்னா அட்வென்டைட்டிவ் எம்பிரியானி, செகண்ட் டிப்ளோஸ்போரி, தேர்டு அப்போஸ்போரி அப்படின்னு 3 டைப்ஸ் தெரியுது. இந்த ஏகாமோஸ்பெர்மியோட டைப்ஸை நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனா ஏகாமோஸ்பெர்மியோட ஃபர்ஸ்ட் டைப் அட்வென்டைட்டிவ் எம்பிரியானி, அதாவது வேற்றிட வெளி கருநிலை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ எங்கேருந்து இதில் எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகுறது எங்கே அப்படின்னு சொன்னால் இன்டெக்மெண்ட்லேயோ அல்லது நியூசெல்லர் செல்லையோ, அதாவது எம்ப்ரியோ சாக்கில் வந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகாமல் அதை விட்டுட்டு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நியூசெல்லஸ் திசுலையோ இல்லைன்னா இன்டெக்மெண்ட் சொல்லக்கூடிய அதனுடைய அவுட்டர் லேயர்லையோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது அட்வென்டைட்டிவ் எம்பிரியானி அப்படின்னு சொல்கிறோம். இதில் கேமெட்டோஃபைட்டே இல்லை, நடக்கிறது இல்லை. இது ஸ்ட்ரெயிட்டாக ஸ்போரோஃபைட்டிக் செல்லு தான் இந்த என்ன இருக்குது எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகிறதுனால இது ஸ்போரோஃபைட்டிக் பட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எம்ப்ரியோ டெவலப்டு ஃப்ரம் diploid sporophytic cell either nucellus or integument. வெளியில் இருக்கக்கூடிய நியூசெல்லஸ் திசுலையோ இல்லை அதில் சுற்றி இருக்கக்கூடிய இன்டெகுமெண்ட்லேயோ ஸ்போரோபைட்டிக் செல் டிப்ளாய்டு ஸ்போரோபைட்டிக் செல்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அட்வென்டைட்டிவ் எம்பிரியானி. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா சிட்ரஸ் மேஞ்சிஃபெரா. சிட்ரஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எலுமிச்சை மரம். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய நார்மல் எம்பிரியோ இங்கே இருக்குது. அதை சுற்றி இருக்கக்கூடிய இன்டெகுமெண்ட்டில் நிறைய பார்த்தீங்கன்னா எம்பிரியோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நிறைய எம்பிரியோ அதனுடைய இன்டெகுமெண்ட்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த எம்பிரியோ பேர் குளோனல் எம்பிரியோ அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது ஒரிஜினலாக எக்கில் செல்லுலேருந்து ஃபார்ம் ஆகாதனால இந்த எம்பிரியோ ஃபார்ம் ஆகாதனால அதை விட்டு மற்ற பகுதியில் உருவாக்கியிருக்கனால அது குளோனல் அப்படின்னு சொல்கிறோம்.
அதே போல தான் மேஞ்சிஃபெரா மாமரத்துலேயும் இதே போல தான் அந்த அட்வென்டேட்டியஸ் எம்பிரியானி வந்து நடக்குது. நெக்ஸ்ட் டைப் என்னன்னா டிப்ளோஸ்போரி, அதாவது இரு கரு வித்துருவாக்க நிலை அப்படின்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா மெகாஸ்போர் மதர் செல்லு, நம்மளோட ஏற்கனவே சாதாரண எப்பயும் நடக்கக்கூடிய அந்த மெகாஸ்போர் மதர் செல்ல என்ன ஆகுது, எம்பிரியோ சாக்கா ஃபார்ம் ஆகும். ஆனால் இங்கே வந்து மெகாஸ்போர் மதர் செல் டிப்ளாய்ட் நேச்சராக இருக்கு. இது மைட்டோட்டிக் டிவிஷன் எடுத்துக்கிறது இல்லை, நோ மியாசிஸ் டிவிஷன். அந்த மியாசிஸ் டிவிஷன் எடுத்துக்காம ஸ்ட்ரெயிட்டாக என்ன செய்யுது, டிப்ளாய்டு எம்பிரியோ சாக்கா ஃபார்ம் பண்ணுது. அப்போ மதர் செல்லு எந்த விதமான மியாசிஸ் டிவிஷனும் எடுத்துக்காம ஸ்ட்ரெயிட்டாக அது எம்பிரியோ சாக்கா மாறிச்சு அப்படின்னா அது பேர் டிப்ளோஸ்போரி. அது உருவாகிற எம்பிரியோ டிப்ளாய்டு நேச்சரில் இருக்கும். அப்போ சாதாரண நிலையில் நம்ம எம்பிரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் செல்லு ஹாப்ளாய்டாக மாறி இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய போலார் செல்லும் அதே போல தான் ஹாப்ளாய்டு செல்லாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எம்பிரியோ சாக்கில் இருக்க செல்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு நேச்சரில் இருக்கும். எக்ஸாம்பிள் யூபேட்டோரியம் அண்ட் ஏயிர்வா அப்படின்னு சொல்லக்கூடிய பூடப்பொருட்களே ஆகுது. நெக்ஸ்ட் அப்போஸ்போரி தேர்ட் டைப்பு. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து என்ன நடக்கல, மெகாஸ்போர் மதர் செல்லு ஸ்ட்ரெயிட்டாக மியாசிஸ் டிவிஷன் எடுத்துக்குது. இங்கே வந்து நோ மியாசிஸ் டிவிஷன், இங்கே டிவிஷனே நடக்கலை, இங்கேயும் மியாசிஸ் டிவிஷன் நடக்காம தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மியாசிஸ் டிவிஷன் நடக்குது. நடந்து 4 மெகா செல்ஸ் வந்து மெகாஸ்போர் மதர் செல்லாக மாறின மெகாஸ்போர் மதர் செல் 4 செல்லாக டிவைட் ஆகுது. ஆனால் 4 செல் என்ன ஆயிடுதுங்க, டீஜெனரேட் ஆகிடுதுமா. 4 செல்னால எந்த யூஸும் இல்லை, இங்கே மியாசிஸ் நடந்தனால எந்த யூஸும் இல்லை. ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய இதுக்கு நியூட்ரிட்டிவ் சத்தை கொடுக்கக்கூடிய நியூசெல்லார் திசு இருக்கு இல்லையா, அதில் ஒரு செல் வந்து ஆக்டிவேட்டட் ஆகுது. அப்போ நியூசெல்லார் செல் ஆக்டிவேட்டட் அண்ட் ஃபார்ம் த எம்பிரியோ. அதை சுற்றி இருக்கக்கூடிய நியூசெல்லார் செல் ஆக்டிவேட் ஆகி அந்த செல்லு டிப்ளாய்டு எம்பிரியோ சாக்கை உருவாக்குச்சுன்னா அது பேர் அப்போஸ்போரி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஹெய்ராக்கியம் அண்ட் பார்த்தீனியம். இந்த பார்த்தீனியம் செடி பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது அதுக்கான எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக மியாசிஸ் நடந்தும் எந்த யூஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக என்னது எம்பிரியோ சாக்கு டிப்ளாய்டு எம்பிரியோ சாக்கு ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம அப்போமிக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாலி எம்பிரியானி, பல கரு நிலை. அதாவது அக்கரன்ஸ் ஆஃப் மோர் தென் 1 எம்பிரியோ இன் எ சீடு, ஒரு விதையில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட எம்பிரியோ கரு காணப்பட்டால் அதுக்கு பேர் பாலி எம்பிரியானி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த விதையை நம்ம கீழே மண்ணில் போடும்பொழுது பார்த்திங்கன்னா அது வந்து விதை வளரக்கூடிய செடி பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு பதிலாக 2-3 செடிகள் வளரும். எத்தனை எம்பிரியோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வளரும். சில சமயத்தில் மாமரத்தில் விதை போடும்பொழுது அது பார்த்தா அதுலேருந்து 2 மாமரம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரதெல்லாம் தான் பாலி எம்பிரியானி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது, பல உட்கருக்கள் இருக்குது. ஆண்டன் வான் லியூவன்ஹாக் அப்படிங்கிற 1970 ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல கருநிலை பாலி எம்பிரியானி இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னார். அதுக்கு தகுந்த மாதிரி 4 கேட்டகரியாக அதை பிரிச்சுக்காங்க பாலி எம்பிரியானியை. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிவேஜ் பாலி எம்பிரியானி. எக்ஸாம்பிள் ஆர்கிட்ல இருக்குது. ஆர்கிட்ல அந்த ஆர்கிட் பூக்களில் பார்த்தீங்கன்னா இந்த கிளிவேஜ் பாலி எம்பிரியானி. அப்போ பாலி எம்பிரியானி அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு கரு வந்து உருவான உடனே அந்த ஒரு கரு ஃபெர்டிலைஸ் ஆன அந்த கருவானது திரும்ப என்னாகுது, மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக பல கருக்களாக மாறுது. அப்படி பிரிஞ்சு பல கருக்களாக மாறுது. அதுதான் கிளிவேஜ் பாலி எம்பிரியானி அப்படின்னு சொல்கிறோம். இது ஆர்கிட் ஃப்ளவர்ஸில் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் எம்பிரியோ சாக், செல்ஸ் ஆஃப் த எம்பிரியோ சாக் அதர் தென் எக். அதாவது எக்கிலிருந்து ஃபெர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் கரு உருவாகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது. அதை தவிர மற்ற பகுதிகளிலிருந்து என்னது கரு உருவாச்சுன்னா அதுக்கு பேர் ஃபார்மேஷன் ஆஃப் எம்பிரியோ பை செல்ஸ் ஆஃப் எம்பிரியோ சாக் அதர் தென் எக். எக்குக்கு மேலே மற்ற பகுதியில் உருவாகிற கருக்கள். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா எம்பிரியோ சாக்குக்கு எக் இருக்கும். எக்குக்கு கீழே வந்து 2 செல்ஸ் அதை பாதுகாக்கக்கூடியது சைனர்ஜிட் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த சைனர்ஜிட் செல் பார்த்தீங்கன்னா டீஜெனரேட் ஆகிடும் அப்படிங்கிறது நம்ம ஃபெர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் அது டீஜெனரேட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த சைனர்ஜிட் செல்ஸை திரும்பவும் ஒரு எம்பிரியோ சாக்கை உருவாக்குது. இது அஸ்ட்ரலோக்கியாவில் இருக்கும்.
அடுத்தது ஆன்டிபோடல் செல்ஸ். நம்ம அதே போல் மேலே இருக்க செல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 செல் இருக்க எம்பிரியோவில் மேலே இருக்கக்கூடியது ஆன்டிபோடல் செல்ஸ். இந்த செல்ஸும் பார்த்தீங்கன்னா டீஜெனரேட் ஆகிடும், சீடு ஃபார்மேஷன் இப்போ டீஜெனரேட் ஆகிடும் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ அந்த ஆன்டிபோடல் செல்ஸே வந்து எம்பிரியோ சாக்கை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்துச்சுன்னா அது வந்து எம்பிரியோ பாட்டில் மற்ற பகுதியில் உருவாக்குற செல்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எண்டோஸ்பெர்ம். அந்த எம்பிரியோ சாக்குக்கு ஒரு எக்குக்கு வந்து உள்ள இருக்கக்கூடிய எண்டோஸ்பெர்ம் உணவை தரக்கூடிய அந்த செல்களே வந்து என்ன இருக்குது இப்போ எம்பிரியோவாக மாறி இருக்கு. இந்த மாதிரி மாறி நிறைய பகுதிகள் அதனுடைய பார்ட்ஸ் எம்பிரியோவை தவிர, அதாவது எம்பிரியோ சாக்கை தவிர மற்ற பகுதிகள்லாம் வந்து என்ன செஞ்சிருக்கு, அதில் நிறைய கருக்களை உருவாக்கியிருக்கு. அதனால பல கருநிலை உருவாகலாம். இது சைனஜிட்டல் அஸ்ட்ரலோக்கியா பூக்களையும், இதில் பார்த்தீங்கன்னா பெலனோஃபோரா அப்படின்னு சொல்லக்கூடிய காளான் வகையிலையும், அல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீக்களையும் இந்த வகைகள் காட்டப்படுது. அடுத்த டெவலப்மெண்ட் ஆஃப் மோர் தென் ஒன் எம்பிரியோ சாக் வித் இன் த சேம் ஓவியூல்ஸ் அப்படின்னு சொல்றது கேஸ்யூரைனா சவுக்கில். அப்போ ஒரே ஒரு மதர் செல், ஒரு அதாவது மெகாஸ்போர் மதர் செல் ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த செல்லு தான் மைட்டாட்டிக் டியூஸில் 4 செல்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ இந்த 4 செல்ஸ் தனித்தனி எம்பிரியோவா உருவாகலாம், எம்பிரியோ சாக்கை உருவாக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு செல் 2ஆ டிவைட் ஆகுது இல்லையா, மெகாஸ்போர் மதர் செல், அந்த 2 செல்களும் தனித்தனி எம்பிரியோவா மாறலாம். அப்போ மெகாஸ்போர் மதர் செல்லே என்ன செய்யுது, நிறைய எம்பிரியோக்களை உருவாக்குது. அடுத்தது ஆக்டிவேஷன் ஆஃப் சம் ஸ்போரோபைட்டிக் செல்ஸ் ஆஃப் த ஓவியல்ஸ். ஓவியல்ஸில் சம் ஸ்போரோபைட்டிக் செல்ஸ், அதாவது எம்பிரியோ சாக்குக்கு மேலே இருக்கக்கூடிய மற்ற பாகங்களான நியூசெல்லஸ், இன்டிகுமென், இது 2 நம்ம ஏற்கனவே மேஞ்சிஃபெராவும் பார்த்துருக்கோம், சிட்ரஸும் பார்த்துருக்கோம். அந்த பகுதியில் அந்த எம்பிரியோ சாக்குக்கு பகுதியில் மற்ற பகுதிகள் ஸ்போரோபைட்டிக் செல்ஸ் அது என்ன ஒரு எம்பிரியோ சாக்குக்கே உருவாக்குது. அது வந்து சிட்ரஸில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம், இல்லை மேஞ்சிஃபெராவில் இருக்குது அப்படின்றது பார்த்தோம். அப்போ எம்பிரியோ சாக்கினை தவிர மற்ற பகுதிகளில் கரு உருவாச்சுன்னா அது பாலி எம்பிரியானி. இப்படி கருக்கள் அந்த கரு பகுதியை தவிர மற்ற பகுதிகளில் ஏதோ ஒரு பாட்டில் வெவ்வேறு வகையான கருக்களை உருவாக்கணும். அந்த சீடுக்குள்ள என்ன இருக்கும், நிறைய எம்பிரியோஸ் இருக்கும். இதுதான் பாலி எம்பிரியானி. அதனுடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் அதனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சீட்லிங் ஆஃப் த சிட்ரஸ் எலுமிச்சை பழத்தில் இதன் மூலமாக நியூசெல்லா திசுலேருந்து வளரக்கூடிய அந்த நாற்றுகள் நம்மளுடைய தோட்டக்கலையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு நாற்றுகளை உருவாக்க யூஸ் ஆகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பல கரு நிலையில் பாலி எம்பிரியானிக்கில் உருவான அந்த கருக்களுக்கு வைரஸ்னால தாக்குதல் ஏற்படுறதில்ல, வைரஸ்னால நோய்கள் உருவாக்க முடியுது. அப்போ வைரஸ் ஃப்ரீ பிளான்ட் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான 2 ஃபங்க்ஷனாக இருக்குது இந்த பாலி எம்பிரியானியில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தினோகார்பி. நெக்ஸ்ட் பார்த்தினோகார்பி. இப்போ பார்த்தினோகார்பி அப்படின்னு சொன்னால் ஃப்ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் டெவலப் ஃப்ரம் த ஓவரி வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். சில பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் மாதிரி இருக்கக்கூடிய சில பகுதிகள் வந்து அந்த ஓவியூல்ஸில் வந்து உருவாச்சு அப்படின்னு சொன்னால் அது பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கருவுறாத கனிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுல, இதனால விதைகள் உருவாக போகிறது இல்லை. ஓவியூல்ஸ் மேலே இருக்கக்கூடிய மற்ற பார்ட்டு தான் என்ன செஞ்சிருக்கு, ஃப்ரூட்ஸாக மாறி இருக்கு. அப்போ ரியலான ஃபெர்டிலைசேஷன் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் வந்து ஃபியூஸ் நடக்கிறதுல, அதனால விதைகள் உருவாகாது. இந்த டைப்பில் நிச் அப்படிங்கிற 1963 இந்த பார்த்தினோகார்பியை 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா ஜெனட்டிக் பார்த்தினோகார்பி, செகண்ட் என்விரான்மெண்டல் பார்த்தினோகார்பி, தேர்டு கெமிக்கலி இன்டியூஸ் பார்த்தினோகார்பி அப்படின்னு 3 டைப்ஸ் பிரிச்சிருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் பார்த்தினோஜெனிட்டிஸ் அப்படின்னா பார்த்தினோகார்பினா ரியலாகவே ஏற்கனவே நார்மலாகவே சில செடிகளில் வந்து மியூட்டேஷன்னாலேயோ இல்லை ஏதாவது கிராசிங் ஓவர் நடக்கிறதுனாலையோ ஹைபிரிடைசேஷன் கலப்பினம் நடக்கும் பொழுது அதுவே என்ன செய்யுது, தானாக அந்த கருக்கள் வந்து சரியாக ஒவ்வாமை காரணமாக அது விதைகளை உருவாக்காம வெறும் பழங்களை மட்டும் உருவாக்குது. அப்போ திடீர் மாற்றம் காரணமாகவும் இந்த மாதிரி நடக்குது. இதுதான் ஜெனட்டிக் பார்த்தினோகார்பி அப்படிங்கிறோம். எக்ஸாம்பிள் சிட்ரஸ், எலும்பிச்செடியும் குக்கர் பிட்டா வெள்ளரியும் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்விரான்மெண்டல் பார்த்தினோகார்பி அப்படின்னு சொன்னால் என்விரான்மெண்டல் சேஞ்சஸும் வந்து பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்டை உருவாக்க வாய்ப்பு இருக்கு. ஹை டெம்பரேச்சர், லோ சாலினிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள். அப்போ வந்து பியர்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதாவது பேரிக்காயில் அதனுடைய லோ டெம்பரேச்சரில் வைக்கும் பொழுது, அதாவது 3 to 19 hours
ப்ளஸ்ஸு லோ டெம்பரேச்சரில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்டாக விதைகளை உருவாக்காத ஒரு கனியாக மாறிடும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய ஊட்டி கொடைக்கானல் பகுதிகளில் இந்த மாதிரி விதை இல்லாத வேர்க்காயை உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட் கெமிக்கல் இன்டியூஸ் பார்த்தினோகார்பி. சில சமயம் இயற்கையாக நடக்கக்கூடிய அந்த ஃபெர்டிலைசேஷனை நம்ம கெமிக்கலை யூஸ் பண்ணி, அதாவது ஆக்சின் ஜிப்ரெலினை யூஸ் பண்ணி அதனுடைய ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் தடுத்து அந்த பகுதிகளை நம்ம என்ன செய்யலாம், மற்ற பார்ட்லேருந்து ஃப்ரூட் மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளை உருவாக்குறோம். அந்த மாதிரி உருவாக்குனா அது கெமிக்கலி இன்டியூஸ் பார்த்தினோகார்பி அப்படின்னு சொல்கிறோம். இப்படி பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் உருவாக்குறதுனால, விதையில்லாத கனி உருவாகுறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொன்னால், ஹார்டிகல்ச்சரில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தோட்டக்கலையில் இந்த சீட்லெஸ் ஃப்ரூட்டு தான் அதிகமாக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஏன்னா திசு கல்ச்சர் இந்த மெத்தட்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடாக இருக்குது இந்த விதை இல்லாத கனிகளை உருவாக்குவதற்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் அந்த பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் வந்து அதிக விலையும் விற்கிறாங்க. அதே சமயம் மக்களும் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த விதைகள் இல்லாத கனிகளை சாப்பிட்றதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, சாப்பிட விரும்புகிறாங்க. அதனால் அது நல்ல ஒரு மணி கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாகவும் இருக்குது. தேர்டு பார்த்திங்கன்னா, இதனுடைய கனிகள் விதைகள் இல்லாதனால ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஜாம், ஜெல்லி, சாசஸ், ட்ரிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட் ட்ரிங்க் இந்த மாதிரி பழச்சாறுகள் எல்லாமே ஈஸியாக தயாரிக்கணும் சொல்லிட்டு இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த சீடை வந்து என்ன செய்ய அரைச்சி அது தனியாக வடிகட்டணும் அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பழத்தை வந்து நம்ம ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு மற்ற பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்திக்கலாம். அது ரொம்ப ஈஸி மெத்தடாகவும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இதனுடைய சீடு இல்லாததுனால சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடிய பகுதி வந்து ஹை ப்ரொபோர்ஷன்ஸ் இருக்குது, நிறைய அளவு இருக்குது. சீடு இருந்ததுன்னா கொஞ்சம் சீடு நிறைய இடத்த பிடிச்சிக்கும், சாப்பிடக்கூடிய பகுதி வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ சீடு இல்லாதனால சாப்பிடக்கூடிய பகுதி வந்து அதிகமாக இருக்குது. அதனால் மக்கள் எல்லாமே இந்த பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்டு தான் விரும்புகிறாங்க. அதனால் ஆரஞ்சு, பனானா இதெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற பகுதி இது இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸை வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் வந்து இன்றைக்கி இந்த ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த லெசன் இதோட முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னை கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.